போட்டு ஃப்ரெண்டு போயிட்டு ஐயோ அதுவும் போடாது ஸ்டார்ட் பண்ணிட்டு இதில் வெற்றி தோல்வி என்றது சகஜம். 40ஆம் நம்பர் இன்ஜினுக்கான படகு போட்டிகள் வந்து அதெல்லாம் வெளியில் எடுத்து ஊற்றினா தான் அதை வெளியில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. முதலாவதாக வந்து போய்கொண்டிருக்குது அந்த ஆரம்பிச்சிருக்கின்ற வணக்கம் உறவுகளே, நாங்கள் இந்த காணொலியில் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் மாதல் பகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து படகு போட்டின்றது நடக்கிறது. இப்போ வந்து இங்கே நடக்கிற மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயாவது நடக்குமோ எனக்கு தெரியல. இவங்கள மாதிரி படகு வந்து வேறு இடங்களில் ஓடுவாங்களோ அப்படின்றதே சந்தேகம். இந்த படகு போட்டியில் வந்து மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது ஒவ்வொரு வருஷமும். ஸோ இந்த வருஷம் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றத பார்ப்போம். பின்னாலே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே படகு போட்டுக்கு வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கிறாங்க எல்லாரும். அந்த காணொலி வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னோட சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. போட்டிருக்கிற மாபெரும் படகு ஓட்ட போட்டி அப்படின்னு சொல்லி இங்கே தான் அந்த படகு ஓட்ட போட்டின்றது நடக்கிறது. ஸோ உள்ளுக்குள்ளே பாருங்கள இந்த கடற்கரை ஃபுல்லாகவே வேண்டா கவர்மெண்ட் ஊதிட்டு போகிறாங்க. இந்த கடற்கரை ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட போட் இதெல்லாம் வந்து நீங்கள் சாதாரண வந்தால் பார்க்கலாம். ரேஸ் போகிறதுக்கு வந்து தயாராகி கொண்டு இருக்குது. பாருங்க எல்லாம் இன்ஜின் போட்ஸ் எல்லாமே வந்து ரெடி ஆகிக்கொண்டு ரேஸுக்கு வந்து ரெடி ஆகிக்கொண்டு நிற்கணும். இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கிற ரேஸ்ன்றது எப்படி பாஞ்சு கொண்டு போகுதுன்னு பாருங்க. அதெல்லாம் படகெல்லாம் திரும்பிட்டு மறுபடி அதுக்கு இந்த கடற்கரை ஃபுல்லாகவே கூட மக்கள் வந்திருக்காங்க பாருங்க. கடற்கரை ஃபுல்லாகவே நிற்கிற மக்கள் ஏதாவது இந்த ஒரு படகு போட்டியை பார்க்குறதுக்காக தான் இன்றைய தினம் இந்த இடத்துல வந்து வந்திருக்காங்க. போய்கொண்டிருக்குது அந்த படகுன்றது. படகுலாம் அப்படி பறகுதுன்னு பாருங்க. பின்னுக்கு வந்து 2-3 படகுகள் அதை வந்து துரத்தி கொண்டு போகுது. Hey!
போட்டு ஒன்று பிரண்டு போட்டு என்ன அதில் போட்டு ஒன்று பிரண்டு போயிட்டு ஓமப்போ ஒரு போட்டு ஒன்று பிரண்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கு சும்மா ஊதி கொண்டு வந்துட்டோடா தண்ணி போட்டு மீட்டிங்கில் நிற்கிறதா லைஃப் போகுது லைஃப்பில் ஐயோ அதுவும் கூடாது நின்றுட்டு அது ஓடுறாடு வெட்டு மச்சான் பொண்ணால ஓட்டு வெட்டு நீ இல்லாடி மாறுதலாவா மச்சான் பிரச்சனை இல்லை நீ ஆறுதலாவா வைக்கல அது நீ கட்டாத வேணும் நீ மெதுவாவா போலி இல்லை இன்னொருக்கா போகணுமோ வெட்டு மச்சான் கடைசி ரவுண்டு தான் நினைக்கிறேன் அது தெரியல யாரு ஓ இல்ல அவர் ஓடில யார் ஓடுற வெட்டுறா உணர்ந்து அந்த விழுந்த படகு வந்து வழியில் கொண்டு வந்துருக்கிறோம். அது ஃபுல்லாக வந்து பின்னல் பக்கம் தாண்டு போயிருக்கு. ஆனால் வந்து எடுத்து கயிறில் கட்டி எடுத்து கொண்டு வர்றாங்க. அதான் அந்த உடைஞ்ச படகு வந்து இப்போ நல்லா வழியில் எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த படகுக்கு உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமான தண்ணி நிற்கிது. அது பிரண்டு வெளியில் கொண்டு வந்தோன்னா தண்ணி நிற்கிது. அதையெல்லாம் வெளியில் எடுத்து ஊற்றினா தான் அதை வெளியில் கொண்டு போகலாம். வேணும்னு சொன்னால் அவ்வளோ சரியான பாறை. எல்லோரும் வந்து அதை தண்ணியை வெளியில் எடுத்து ஊற்றி கொண்டு இருக்கிறாங்க.
இது வந்து இந்த முறை வருஷம் வந்து முதலாவது வர வேண்டிய படகு, முதலாவது அவ்வளோ தூரத்தில் வந்து லிமிட் வச்சு இந்த படகு வந்து ஓடிக்கொண்டு இருந்தது. ஆனால் ஃபுல்லாக கவுண்டு விழுந்துட்டுது. அதில் இருந்த ஆக்களுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல. அவங்களும் வந்து எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க. தண்ணியை வெளியில் எடுத்து ஊற்றி கொண்டு இருக்கணும். இது வந்து நடந்தது 25ஆம் நம்பர் படகு. படகுக்கான சவாரி, அந்த இன்ஜின் படகுக்கான சவாரி. இன்னும் ஒரு 45ஆவது நம்பர் படகுக்கான சவாரியும் இருக்குது. அதோட இந்த வருஷத்தில் அதை விட இன்னும் ஒரு 3வது போட்டியும் வந்து இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அது என்ன சார் ரோடியோ பாருங்க, இந்த இடங்களில் வந்து 40ஆம் நம்பர் படகுக்கான 40ஆம் நம்பர் இன்ஜினுக்கான படகு போட்டிகள் வந்து ஆரம்பமாக போகுது. ஸோ அதுக்கான படகுகள் எல்லாம் இப்போ கடலுக்குள்ளுக்குள்ளே வர தொடங்கி இருக்குது. சில படகுகள் வந்து ஏற்கனவே கடலுக்குள்ளே நிற்கிது. மீதி படகுகளும் வந்து இப்போ கடலுக்குள்ளே கொண்டு இருக்கிறோம். சும்மா எல்லாம் ஓடி பார்க்குறாங்க. இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ண இல்லை படகு போட்டின்றது. ஆனால் சில படகுகள் போய் திருப்பி வர போகிறாங்க போல இருக்குது. ஒரு 2, 4, அப்புறம் 5 படகு தான் நிற்கிது இப்போ 40ஆம் நம்பர் படகு, 40ஆம் நம்பர் இன்ஜின் போட்டின படகுல. இந்த படகுகள் எதுவுமே வந்து கடலுக்குள்ள இறங்க இல்லை போட்டிக்காக. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு
சந்தோஷத்தை முன்னிட்டு இதில் வெற்றி தோல்வின்றது சகஜம். யாருக்குமே இதில் முரண்பாடோ ஒரு வித பிளவுபாடும் இல்லை. நாங்கள் வந்து ஓடுறது வந்து எங்களோட தொழிலாளிகளையும் சந்தோஷம் அறிஞ்சு எங்களுக்கும் அதில் ஒரு சந்தோஷம் கொண்டு வரக்கூடிய மாதிரி தான் நாங்கள் இந்த படகோட்ட போட்டி என்ற ரீதியில் நாங்கள் பங்கு பெற்றி ஒவ்வொருத்தனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசையல் திறமையல் அதை இதில் வெளிக்கொண்டு வரதான் எங்களை அது நோக்கமாக நாங்கள் இதை வந்து பெருநாளை முன்னிட்டு நாங்கள் இதை செய்து கொண்டு வரோம். வெற்றிக்கான பிரதான காரணம் என்ன சொல்ல போறீங்க? அது வேண்டாம் தான் நாங்கள் எங்கள் முயற்சி. ஆமாம், நாங்கள் இது வந்து ஒரு கிழமைக்கு முன்னுக்கு எங்களோட படகுகள் இப்போ இந்த முறையெல்லாம் நாங்கள் 2 படகு இதுக்காக அடித்தோம் புதுசாக. இப்போ அதோட நாங்கள் இன்ஜின்களும் எல்லாம் செய்து வந்து எங்களுக்கான மெக்கானிக் முறைதர் இருக்கிறார். அப்படியே வெயிட் பண்ணுங்க, அவரையும் கூப்பிடுவோம். நமது வெற்றிக்கான ஒரு விளக்கன்னு சொல்லலாம். இவரால் தான் நாங்கள் இந்த படகுகள் வந்து வெற்றி பெறதுக்கான காரணமே இவர் தான். இவர் வந்து சிலாபத்தில் இருந்து எங்களுக்கு இந்த இன்ஜின்கள் எல்லாத்தையும் செய்து வந்து ஒழுங்கமைச்சு தாரது இவருக்கு தான் இந்த பெருமையெல்லாம் செய்கிறவர். உங்களுக்கு இல்லை, இவருக்கு தான் அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். අපි දැන් මේ රේස් එක දුවන්න අපි අවුරුදු 4 පාටකට මේ දුවනවා. යාපනයේ ඒ දිශාව ඉදිරිය නැහැ. අපි අවශ්‍ය නැහැ අපේ කෝමේ සම්පූර්ණ දෙනවා රේස් එක ගන්න. ඉතින් සමහර මිස්ටේක් වෙනවා. ඒක ඉතින් ගණන් ගන්න යනකොට අපි කෝමේ සහයෝගය මෙයාලට දෙනවා. அண்ணன் ஒரு சகோதர இனத்தவர் 2 பேரும் சேர்ந்தோட தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. ஆமா, முன்பு நீங்கள் இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல வாரீங்க விரும்புறீங்க? நாட்டை பற்றி எல்லாம் தேவையில்லையா? எமது சிறப்பு, எமது வெற்றி, சரியா? எமது உழைப்பு, எமது வெற்றி, இதுதான் எமது முடிவு. நன்றி. சரி.